டேய் இது சாப்பிடுறியா இல்ல இது சாப்பிடுறியா? இது சாப்பிடுற கால் கூட 3 சாப்பிட்டேன். பாதி டேய் துண்ணு அழிச்சுங்கடா. உங்களை எண்ணி கடையில சேர்த்து அண்ணில வந்து அழிஞ்சு போச்சுடா. என்ன முதலாளி என்ன பேசுற? தம்மா துண்டு ஸ்வீட் எடுத்து துண்ணுதுக்கா இப்படி பேசுற? டேய் அந்த ஸ்வீட் டப்பா ஃபுல்லா இருந்தது, வியாபாரம் ஆகிதா? அந்த ஸ்வீட் எல்லாம் வயிற்றுல தான் போயிடுது. டேய் நீ எத்தியாடா? நான் இருக்கான். நான் இருக்கல முதலாளி, வியாபாரம் தான் இருக்கும். நான் வியாபாரம் ஆச்சு. நல்லா ஓடி இருந்தது டீ கடை, எப்படி நினைச்சு பாடுறா? நீங்க சம்பளம் ஒழுங்கா கொடுக்கல, அவங்க நின்ட்டாங்க, நான் என்ன பண்றது? சொல்லிட்டேன், புது மாஸ்டர் வைக்க போறேன், ஒழுங்கா இருந்து சொல்லிட்டேன். அத நான் பாத்துறேன் முதல்ல, நீ போ உட்காரு போ. வரேன் இரு, உனக்கு வருது அர்ஜென்ட்டா, போயிட்டு வரேன். நான் சும்மா கத்தினு வேலை விட்டு நின்னுலாமா? வேலையை விட்டு நின்னா ஜிங்க அடிக்கணும் சோத்துக்கு. இரு அங்க போய் நான் பாத்துன்னு வரேன். என்ன டீ கடைலாம் காணோம்? என்ன தம்பி டீ கடைலாம் எடுத்துட்டு இருக்கீங்க? வாழ்ந்து சரியில்லைங்க. நல்ல மனுஷனாச்சா, நீ தான் புதுசா இருக்க மாதிரி இருக்க. எங்கெல்லாம் புதுசா சேர்த்துட்டேன், பாயெல்லாம் சேர்த்துட்டாங்க. என்னமோ என்ன சொல்றீங்க? சரி விடு தம்பி, சிஸ்டர் எடு. சிஸ்டரா? எங்க உலகம் இருக்க தேடுப்பா. புது பசங்களை சேர்த்துட்டு நம்ம உயிரை வாங்குறாங்களே. ஒரு பொருள் கேட்டா எவ்வளவு நேரம் தேடுறா பாரு. இந்த வேற இருந்தா பிரியாணி கேதா? இல்ல. சிக்கன் ரைஸ் இருக்குதா? இல்ல. பரோட்டா கேதா? அதுவும் இல்ல. ஆம்லெட் கேதா? அதுவும் இல்ல. தோசை கேதா? இல்ல. இட்லி கேதா? இல்ல. எதுவும் இல்ல, எதுக்கு ஓட்டல? யோ இருந்தா தானே இருக்குதுன்னு சொல்ல முடியும். டேய் கஸ்டமர் கத்தாதடா, சிஸ்டர் கேக்குறாங்கடா. சிஸ்டர் கேக்குறாங்களா? சரி கொடுக்க வேண்டியதானே? உள்ள இல்ல. சரி இல்லன்னு சொல்லு. கஸ்டமர் கேட்டா கொடுக்கணும், முதல் சொட்டு போனது ஞாபகம் இல்லையா? என்னத்த ஞாபகம் இல்லையோ. சரி போ, அங்க எங்கேயாச்சும் இருக்குதா இருப்பாரு. அங்கயா? சரி சொல்லுங்க, உங்களுக்கு என்ன வேணும்? பிரியாணி கேதா? இல்ல. சிக்கன் ரைஸ் கேதா? இல்ல. பரோட்டா கேதா? இல்ல. தோசை கேதா? அதுவும் இல்ல. இட்லி கேதா? இல்லையா? ஏன்டா சும்மா கத்தி நான் தெத்தேறா? என்னடா உடனே ஒரு இன்சல்ட் பண்றீங்க? நான் இன்ஸ்டால் பண்ணிட்டாங்க, உன்னை கம்முனு போயா. நீ போடா, எத்தனை போய் குடுறா. என்ன இன்னும் ஆளை காணோம்? சிஸ்டர் தயார் பண்ணி எடுத்துன்னு வர போறானா? என்ன இருந்தானா? என்னதுடா இது? தேடி கண்டுபிடிச்சு எடுத்துன்னு வரேன். நானா கேக்குறேன், நானா இது? டேய் நான் என்ன கேட்டா நீ என்ன எடுத்துட்டு வந்திருக்க? நீ கேட்டுதானே எடுத்துன்னு வரான். டேய் நான் சிஸ்டர் கேட்டேன்டா, கோபத்தை கலப்பாத. யார் பாங்க கடைக்கார? இதுதான் நான் இல்ல. என்ன நான் இல்ல, நீ தானேப்பா கடைக்காரன். நான் எப்படி கடை நான் ஏமாந்து பாக்கிறீங்களா? ஐயா செம்ம வம்பு பிடிச்சவனா இருக்கானே. டேய் கடைக்குள்ள நீ தானே இருந்த? நான் தான் இந்த நான் வேலை செய்யறேன். டேய் வேலை செஞ்சா கூட கடைக்கார நீ தான்டா. கேளுப்பா, நீங்க வந்தது பைத்தியம் பிடிக்கிற மாதிரி பேசுறான்ப்பா. எப்போ ஏற்கனவே செம்ம டென்ஷன் ஆகுது, ஒரு சிஸ்டர் ஒன்னு குடுறா. சிஸ்டரா? கேளா பாரு, குடுறா. சிஸ்டரா வேணா? குடுறா, செம்ம டென்ஷன் ஆகுதுடா. ஓ 21 தான் அவருக்கு கொடுத்தா நீ கேட்க கூடாது. ஆமா கேட்டதை குடுத்துட்டாரு, குடுத்து தொலை. இதானா என்னடா இது? கேட்டுப்பா நீ. அதான் நோ நானா கேட்டேன், இவன் நான் எடுத்து கொடுக்குறான். நானும் அததான் கேட்டேன், இவன் இததான் எடுத்து கொடுத்தான். நீங்க கேட்டு எடுத்து கொடுத்தா நாக்குறான். டேய் நான் சிஸ்டர் கேட்டேன்டா. தானே புரியுறான். ஐயோ இருக்க டென்ஷன் எல்லாம் இருக்க முடியாது. பாப்பா ஏன்பா பைத்தியம் பிடிக்கிறான் அவன். கஸ்டமரை கோபப்படுத்துறேன். அவரை மட்டுமா கோவப்படுத்துறான், என்னையும் சேர்த்துதான் கோவப்படுத்துறான். ஆஹா நீங்க பண்றது சரியில்லை. அவங்க கேட்கறத ஒழுங்கா எடுத்து கொடு. அவங்க கேக்குறது கொடுத்தா வாங்க மாட்டாங்க, நான் என்ன பண்றது? எது நாங்க வாங்க மாட்டோம்மா? உனக்கு நான் வேணும், உனக்கு நான் வேணும்பா. சிஸ்டர் கேட்டுக்க முதலியா சிஸ்டர் வாங்கணுமா? டேய் கடையில இருந்து எடுத்து கொடுக்க வேண்டியதானடா. அந்த பழுத்துக்கிற முதலியார எத்து கையில வச்சுக்கிற வாங்க மாட்டாங்க. இது உங்க தப்பு. எடுத்து கையில வச்சுக்கிற நீங்க வாங்க மாட்டீங்க. வேணாம் அடிக்காம கொஞ்சம் வேணா. இல்ல உங்களால தான்டா. நீ இல்லன்னு சொல்லி இருக்கலாம் இல்லடா சிஸ்டர். இருக்கிற சிஸ்டர் எவரு முதல்ல இல்லன்னு சொல்ல முடியும்? அதான் குடுக்கறேன்னா வாங்கி போயனா ஏன்னா பிரச்சனை பண்ணிருக்க. ஏண்டா இங்க நான் பைத்தியமா இல்ல நீங்க பைத்தியமா? நான் இந்த சிஸ்டரா கேட்டேன். பெரிய சிஸ்டர் கேட்டீங்களா? அது நம்ம கல்ல இல்லனா. நீங்க அப்பவே முதல்ல கேட்டா நான் இல்லன்னு சொல்லிருப்பீங்க. அந்த சிஸ்டர் கேட்டீங்களா? நீங்க இன்னும் அந்த லைன்லயே தான் இருக்கீங்களா? நான் கேட்டது சின்ன சிஸ்டரும் இல்ல பெரிய சிஸ்டரும் இல்லடா. சின்ன சிஸ்டர் இல்ல பெரிய சிஸ்டர் இல்ல, அப்ப மீடியமான சிஸ்டர் கேக்குறீங்க. அந்த சிஸ்டர் எங்கிட்ட இல்லனா. இத புடியா. விளக்கண்ணீங்களா?
விளக்கெண்ணெய் கேக்குற எடுத்துக்கூடா. இவன் எங்கேயா ஓடுறான்? விளக்கு எண்ணெய் இல்லைண்ணா. ஐயோ ஐயப்பா, செம்ம கடை நடத்துறீங்களா? இதுக்கு விளக்கு எண்ணெய் கேட்டாலும் விளக்குல எண்ணெய் இல்ல. நோ, விளக்குல எண்ணெய் இல்லையா? நான் தீர்ந்து போயிட்டு இருக்கேன். ஏய், வராது போடா டேய். சும்மா எண்ணெய் ஊந்துட்டு போறாங்கடா. எல்லாம் உங்களுக்கு இருக்காண்டா. எத்தனை குத்தாலும் குத்தம், எத்தனை குடுறாலும் குத்தம். நான் தான் தெரியல. வா, நீ முதலாளி போய் பேசுற. இவன பிச்சு கூட்டினாரான். ஏமா முதலாளி, இவன் எது கேட்டா இல்லைன்றான். ஏய், இங்க கேளு. நீ என்ன பருப்பு மாதிரி பேசிக்கிறேன், நான் இங்க பேசிக்கிறேன்ல. ஏய், நான் யாருன்னு தெரியாம நீ பாட்டு வார்த்தை விடுற. நான் அப்படிதான் பேசுவேன், பல்லு கொட்டிட்டு பாரு. ஏய், சொல்லுங்கடா, என்னடா இருந்தாலும் பேசிக்கினே இருக்கான். கேக்குறதுக்கு நல்லா இருக்குது, அதனால பேசிட்டு விடு முதலாளி. என்ன பாக்குற? அவன் இல்ல முதலாளி, அந்த ஆள் தான். ஓ, நீரா முதலாளியா? நான் தான் முதலாளி. என்ன வேணும் உனக்கு? பிரியாணிக்குதா? இல்ல. சிக்கன் ரைஸ்க்குதா? இல்ல. ஆம்லெட்டுக்குதா? இல்லப்பா. பரோட்டாக்குதா? இல்லன்றல. தோசைக்குதா? அம்மா இல்லப்பா. இட்லிக்குதா? அம்மா இல்லன்றல. அதை தானே நானும் சொன்னேன். இருக்கிறத தானே இருக்குதுன்னு சொல்ல முடியும். சரி, இப்ப வேற என்னதான் இருக்குது உங்ககிட்ட? பிஸ்கட் இருக்குது, சாப்பிடுறியா? சரி, அதாவது கொடு. இதுல எந்த பிஸ்கட் வேணும்? இந்த பிஸ்கட் வேணும். இரு 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 திருச்சி வேணாம், வேற இரு. நான் இது கொஞ்சமா கம்மியா இருக்குதா? சரி, ஒரு 50 காசு கம்மியா தான் கூட. அட வாங்கி துண்ணுப்பா, பாக்காத துண்ணு. கொஞ்சம் நம்பிட்டு போயிட்டு இருக்குதுப்பா. அது எலி எச்சு விட்டுருக்கான், அது கொஞ்சம் நம்பிட்டு போயிட்டு இருக்கான். என்னது வெளியேச்சா? என்னடா சொல்ற? அதான் துண்டியா, ஒன்னையாவது காசை கொடு. நீங்க சீட்டிங் பண்றீங்க. காசு குடியா டபுள் சிக்கா கூட காசா? என்னடா காசு? 100 ரூபாய் இருக்குதா? வாங்கி போடுறா. சரி, நீ போயிட்டு வா. என்ன போயிட்டு வாயா? கேட்ட கொடுங்கடா. நீ எலி பிஸ்கட் துணுகிற, நான் எலிக்கு நச்சு கொடுத்தாவில. பாவம், அது கொஞ்சோண்டு வெஸ்ட் போயிடுது. வந்து பார்க்கும்போது ஏமாந்துரும்ல. வாங்கடா, புளிப்பு மிட்டாய் மூஞ்சிக்கலாம். டேய், இது வியாபாரம் பண்ணா எப்படா கடை விளங்க? உங்களுக்கு நல்லபடி 5 ரூபாய் பிஸ்கட் 100 ரூபாய் வித்துக்கிறோம். இது போதாதா? என்ன நீ எல்லாம் என்ன சொல்லணும்டா? வணக்கம். டேய், எப்படா இருக்க? நல்லா இருக்கிறேன். உங்கள்கிட்ட வேலை விட்டு போனோம்ல, அருமையா இருக்கிறேன். இந்த ஆள் வேற வந்துக்கிறான். திரும்பி வந்துருவானோ? என்ன உன்னோட டீ மாஸ்டர், ஹோட்டல் மாஸ்டர் எல்லாம் போயிட்டாங்களாமா? ஆமாண்டா, எல்லாம் போயிட்டாங்கடா. இவனுக்கு பேச்சு நம்ம இல்ல, அப்படிதான் போவானுங்க. யோ, வேலை விட்டு போயிட்டல, என்ன முதலாளி கிட்ட 1க்கு 2 போட்டு கொடுக்குற? ஏய் சூனிகார மூஞ்ச, நல்லதே கேட்டுக்கோ. இந்த வேலை விட்டு வந்துட பாரு. இப்ப நான் ஜம்முனுக்குறேன். ஏய், திருப்பி நம்மகிட்ட வேலைக்கு வந்துடுறா. அந்த சம்பளம் நீ தர மாட்டியா? ஃபர்ஸ்டோட ஒரு 1000 ரூபாய் ஏத்தி தரேன்டா, வாடா. அப்படியா சொல்ற? ஆனா இவங்க இருக்கக்கூடாது. ஏய், என் முதலாளி ஒரு வசதியா இருக்குது, நாங்க தான் காரணம். நீங்க தான் காரணமா? டேய், நீங்க வந்த பிறகு மாஸ்டர் கூட ஓட்டானுங்கடா. அப்போ உங்க வளர்ச்சியில எங்களுக்கு பங்கு இல்லைன்ற? இல்லவே இல்லைன்றேன். நீங்க வேலையை விட்டு போங்க, நான் பழைய ஆளையே சேர்த்துக்கிறேன். அப்போ செட்டில்மெண்ட் கொடு. செட்டில்மெண்டா? என்னடா செட்டில்மெண்ட் கேக்குற? இவ்வளவு நாள் உழைச்சிருக்கோம் உங்க கடைக்காக, தெரியுமா தெரியாதா? ஏய், நான் போய் 2 நாள் தானே ஆகுது. என்னடா நீங்க போயிட்டீங்க? நான் உங்ககிட்ட பேசலப்பா. அப்படி எதனா பேசணும் பாரு, எங்க ஆளு கைத்து மேலே குத்துவான். குத்திட்டு வர. டேய் முதலாளி, கத்தி எடுக்கிற முதலாளி, எல்லாம் குத்துற முதலாளி. அதெல்லாம் எடுக்காதடா, இந்தடா குத்துறேன். இதெல்லாம் வச்சுக்கிறா. ஏய், ஏடா கத்தி எடுக்கிறான், கழுத்தை சோந்தின்னு இருக்கா? தெரியல முதலாளி. எங்க கிட்ட மோதிட்டீங்க, பின்வாலி பாப்பீங்க. வாடா போலாம். என்ன முதலாளி இப்படி ஏமாத்திட்டு போறானுங்க? போய் தொலைட்டோம். இனிமே என்ன, நீ ஒழுங்கா வேலை செய்டா. அப்பனா நீ 2000 ரூபாய் எக்ஸ்ட்ரா வேணும். வர போறவங்க குத்தல, இப்ப நான் வரமாட்டேன். வரலனா போற, அவள்லாம் கொடுக்க முடியாது. அவ்வளவு காஞ்சி போட்டோம். ஐயோ, எல்லாம் போச்சே. ஸ்ட்ரைட்டா வந்து வேலை கத்து விட்டானடா அவன். இத வாய் விட்டா அப்படி நீ வாயே உள்ள. ஏன் டமல் தட்டு முக்கணுங்களா? இவனா? என்னப்பா? ஏண்டா நல்லா ராஜா மாதிரி மாஸ்டரா இருந்தேன், இப்ப கூஜா மாதிரி ஆயிட்டீங்களாடா. நாங்க என்ன பண்ணோம்? நீ அன்னைக்கு என்ன சொன்னியோ அதை சொன்னோம். நல்லா சொன்னீங்க பாவீங்களா, உங்களால என் வேலை போச்சேடா. எங்க வேலை தான் போயிடுச்சு. திரு அந்த ஆள் வந்து ஜாயின் பண்ணிட்டான். அட்டம் கோயால அந்த திட்டுக்க போது ஜாயிண்ட் ஆயிட்டானா? ஆமா ஆமா, உன்னை பத்தி ஏட கூடமா சொல்லிய இப்ப வேலைக்கு சேர்ந்துட்டான். மாவன வாயை வச்சு ஏர்ல போட்டுறேன். என்னடா இப்படி சொல்லி விட்டா? சரி விடு, இவன் போயிட்டு அவனை வேலையை விட்டு தூக்கிடுவான். அப்ப போய் நம்ம ஜாயிண்ட் ஆயிடலாம். டக்குன்னு யாருப்பா கஸ்டமர்லாம் வந்துருவாங்க. நான் கறி கடைக்கார, ஆட்டுக்கறி வேலை என்ன? ரோட்ல இருந்தே கட்டின்னு வரப்பா, எவ்வளவு வேணும்? ரேட் எவ்வளவு முதல்ல சொல்லு.
ஆட்டுக்கறி 800, கோழிக்கறி 250. காலெல்லாம் பிரியா? ஆமா, காலைல பிரியா எதெல்லாம் கேட்க போறேன். உங்களுக்கு என்ன வேணும்? ரொம்ப கோவப்படுறிய பாத்தீங்களா, சொல்ல மாட்டீங்களா? என்னப்பா ஒண்ணு சொல்லுப்பா. எனக்கு ஆட்டுக்கறி வாங்கணும் தான் வந்துக்கிறேன். 10 கிலோ ஒண்ணு சொல்லுப்பா. அவனை கிலோ கணக்குல வாங்க, மூஞ்சி பார்த்தா தெரியல. கிராம் கணக்குல வாங்குற மூஞ்சாவி எது? கஷ்டப்பட அப்படி சொல்லாதப்பா. அவனை கஸ்டமரா மூஞ்சி போய் காஞ்சி போய் வந்து மாதிரிக்கிறான். என்ன ரொம்ப இன்சல்ட் பண்ற பாய், சொல்லி வைங்க. உனக்கு என்னவா ஒண்ணு சொல்லுப்பா முதல்ல. நான் 15 வருஷமா உங்ககிட்ட கறி வாங்குறேன், இவரை புத்தா சேர்த்து வச்சுக்கிற மாதிரி தெரியுது. டேய், நீ 15 வருஷம்னா வாங்க, 20 வருஷம்னா வாங்க, கறி கேட்டா கொடுக்க போறேன். இதுக்காக வாக்குவாதம் பண்ற? சரி, கோழி தலை கால் கிடைக்குமா? அடங்கோயால கோழி தலை கால் வாங்கி துன்றாளா நீ? உடம்புக்கு நல்லது தெரியுமா உனக்கு? பாய் நீங்க உட்காருங்க, அந்த மண்டை எதனா கத்திங்க நான் பாத்துக்கிறேன். சரி. ஏப்பா ஒரு நிமிஷம் வாயேன். என்னத்துக்கு வெளியே கூப்பிடுறான்? என்னையா கோழி கால் போடும்போது ஒரு 1/2 கிலோ கறி கவிச்சிடு, தனியா கவிச்சாரு. 1/2 கிலோ கறியா? அப்படியே பாத்து கிடக்குறாரு முதலாளியா. நீ 1/2 கிலோ கறி போட சொல்ற? என்னால முடியும், பண்ணுங்க. அவர் பாத்துனே இருக்கிறாரு. எவ்வளவு தருவா? சைலண்டா சொல்லு. 10 ரூபா காலு, 10 ரூபா டிப்ஸ். என்ன இது? 10 ரூபாய் காலு, 10 ரூபாய் டிப்ஸ். உனக்கு 1/2 கிலோ கறி போட்டு தரணுமா? கத்தாத, வரும்போதுலாம் 10 ரூபா தரேன். காது மேலே வைப்பேன். நீ கையை கிடையாது காலை கிடையாது போடா. வழிக்க தெரியாத ஆளாக்குறீங்க. ஆமா, இது 10 ரூபா வித்தா நான் போயிச்சு எங்கேயாவது பில்டிங் கட்ட போறேன். போடா. சரி போடா, போ, கால் மட்டும் கொடு. போக மாட்டேன் நான் தெரியும். ஏம்பா கறி எவ்வளவு 1 கிலோ? இன்னைக்கு எவ்வளவு வேணும்? நீங்க தான் கடைக்காரா? காது மேலே வைப்பேன். கடைக்காரன் சொல்றானா? இல்ல இல்ல, நீங்க தான் கடைக்காரா? எவ்வளவுங்க 1 கிலோ? ஆட்டுக்கறி 800ங்க, கோழிக்கறி 250ங்க. உங்களுக்கு என்ன கறி வேணும்? 800 250? இந்த போட்டி கிடைக்குமா? போட்டி எல்லாம் காலி ஆயிடுச்சுங்க. ஒண்ணு கோழி கால் வாங்கிக்க. கோழி கால் நாங்க சாப்பிடுறது இல்லப்பா. நான் சாப்பிடுவோம், ரொம்ப டேஸ்டா இருக்கும். நீ சாப்பிடுன்னு அவரு கிட்ட நான் சொல்றேன். அவர் எதனா வாங்கி போட்டான். நான் உங்க கோழி கால் கேட்டேன், இல்ல கொடு. உனக்கு கோழி கால் இல்ல, கிளம்பு. கறியாப்பா வாங்க போறேன். அதுக்குதான்ப்பா வந்துக்கிறேன். கோழி கறி வாங்கலாமா ஆட்டுக்கறி வாங்கலாமான்னு யோசனை பண்ணிருக்கேன். எல்லாம் அடுப்பா வாங்கிமாப்பா. அந்த நாதர் கறியாமா பேசிக்கிறா. நீ வா, 300 ரூபாய் கிலோ கறி வாங்கி தரேன். 300 ரூபாயா? என்னப்பா சொல்ற? என் ஃப்ரெண்டு தான் கடை வச்சுக்கிறான். அப்படியா? சரி வா போலாம் வா. அவனும் 300 ரூபாய்க்கு வாங்கி தரான்றான், இவனும் போறான். வந்த கஷ்டப்பட அனுப்பிச்சுட்டா. சூப்பர் கஸ்டமரு. நீ வேற கடுப்பாத்தாத பாய். நான் கை துண்டு பெருசா போட்டுமா சின்னதா போட்டுமா? பிரியாணியாமா பெருசு பெருசா போட்டு. ஆள் வராங்க கௌரியா. திரும்ப யார் அது? நோ, சிக்கன் ஒரு 1/2 கிலோ குண்ணா. உரிச்ச கோயா உரிக்காத கோயப்பா? நோ, கோழி உரிச்சு தானே போடுங்க, அதுதான் கேக்குறேன். வர்த்தெல்லாம் 3 வார்த்தையே வருது. அரை கிலோக்கு மேல வருதுண்ணா. 150 ரூபாய்க்கு போட்டுறேன். 150 ரூபாய் குத்துரு. நோ, இதுவே அக்கௌண்ட்ல தான் வாங்கி போறேன். 150 ரூபா கொடுன்னு சொல்ற. அக்கௌண்ட்ல வாங்கி மாதிரியா? பாய் நான் அக்கௌண்ட்ன்றான். யாருப்பா நீ? முன்னத்துல பாக்கல நீ? யாருப்பா நீ? பாய் போன வாரம் கூட வந்தனே. நான் பாக்கலையப்பா கௌரி. பாய் போன வாரம் கூட 25 கிலோ கறி எடுத்து போனேன் பாய். நீயாடா 25 கிலோ கறி ஏத்துமானா? நான் நீங்க இல்ல, அவர் தான் இருந்தாரு. டேய் தாய் பாத்து முடிய வயசானவங்க யாருன்னா இருந்தா ஏமாத்தி முடியலான்னு பாக்குறியா? உண்மையை சொன்னா நம்ப மாட்டேன். இப்ப 1/2 கிலோ தருவியா தர மாட்டீங்களா? காசை குறா தரேன். ஒரு 1/2 கிலோ நம்ப மாட்டியா? 25 கிலோ எடுத்து போனேன். பெரிய கஸ்டமர் நானு. ஏடா பெரிய கஸ்டமர்ன்ற 1/2 கிலோ கறி காசு இல்ல ஓட்ட போடா. ச்சே, போட்ட பிளான் வேலைக்கு ஆகலையா? பழத்துக்காரன் கூட்டின்னு போய் சுத்தல்ல விடுறானே. என்ன யார் திருப்பி வந்துக்கிறேன்? ஏதோ 300 ரூபாய்க்கு தரேன்னு கூட்டு போனானா? அந்த மண்டிய 1/4 கிலோ 300 ரூபாய்க்கு வாங்கி தரான். எவ்வளவு கோவம் எனக்கு. அவனை நம்பி போனியே. நம்பி போனது என்னுடைய முட்டாள்தனம். சரி போடு, ஒரு 1/2 கிலோ கோழி கறி. கோழி செத்து போச்சு. கறி இல்ல போ. அவ்வளவு கோழி கிடைக்குது இல்லன்ற. அந்த மண்டை கூட போனல, அப்படியே போடா. என்னடா இது இப்படி தெத்தி அடிக்கிறான்? ஓசிலே உடம்பு ஏத்துறதுக்குன்னா வந்துடுறானுங்க. பாய் இனிமேட்டு யாரை நம்பாதீங்க. ஏன்னா வரைக்கிறாங்களா தொச்சு அனுப்பிடுறேன். எவ்வளவு வியாபாரம் செய்யுது? உன் நல்லதுக்கு தான் செய்யறேன். ஒரு மணி கட்டி வர நீ ஒழுங்கா வேலை செய். ஏய் குழந்தை நம்ம கட்டே வேலைக்கு காமிக்குதா பாத்துக்க. நோ, வாத்துக்கறி இருக்குமா? ஏப்பா வாத்துக்கறி எல்லாம் இங்க விக்கிறது இல்லப்பா. ஆட்டுக்கறியும் கோழிக்கறி தான் விக்கிறான். வெயிட் பண்றேன், வெட்டி விடுங்க. ஏய் கோழிக்கறி ஆட்டுக்கறி கடாடா, வாத்துக்கறி கிடைக்காதுடா. எனக்கு வேணுமா? போனுமா? பிரச்சனை இல்லப்பா. எவ்வளவு காசு வச்சுக்கிறா? 500 ரூபாய் இருக்குது. குடு. இதான் வாத்து. இவ்வளவு வெயிட் ஆகுதா? ஓ, என்னண்ணா பண்ற? கம்முனு வேலையை பாருப்பா. நான் வியாபாரம் தானே பண்ணிக்கிறேன். எதனா பண்ணி சொல்லேண்ணா. தம்பி இது வாத்துக்கறி தான்பா. நல்ல ஊட்டச்சத்து போட்டு வளர்த்த வாத்து.
ஓ அப்படியா? எவ்வளவு ஆகுதா? 500 ரூபாய் கொடுத்துக்கிறல, சரியா போச்சு. இப்படியே எடுத்து போறேன், இல்ல வெட்டி கொடுக்கணுமா? வீட்டுல இதுல போய் வாக்கினா நம்ப மாட்டாங்க. வீடு அப்படியே எடுத்துன்னு போறேன். புடிச்சிக்க பார்த்து புடிச்சிக்க. அவத்தனா இப்படித்தான் மொள்ள மாதிரி தானே பண்ணப்படுது இவனு கிட்ட. கோழிக்கறி வாத்துக்கறின்னு சொல்லிட்டேன். அதெல்லாம் என் வியாபாரம், அதெல்லாம் தலையிடாதீங்க. ஆஹா, இது வேலைக்கு ஆகாது, நீங்க கிளம்பு. கோழிக்கறிக்குன்னா கதை நான் குத்துற போறேன். இதுல நான் போகுது உனக்கு. கடை பேரை கண்டுட்டு போய் பாக்குறியா? இப்ப என்ன தான்ற பையனி? நீ வேலைக்கு செட் ஆகுது, நீ கிளம்பு. கிளம்புறேன். நான் வேற எங்கனா வேலை கிடைக்காதான்னா? ஏய், அதே தான் எடுத்துட்டு போறா? வேலை செஞ்சு சம்பளையா தருவாங்க, அதான் எடுத்து போறேன். இதுல வேலை செஞ்சு கம்ப்ளீட். நமக்கு என் மேல் என்னடி கோபம் நெருப்பா எரிகிறது. இந்த குடிகாரங்க தொல்லை தாங்கவே முடியும். எஸ்கியூஸ் மீ, வாட் இஸ் யுவர் நேம்? பேரை சொன்னா குறைஞ்சிருப்பாரு, சொல்லுமா. செருப்பு பிஞ்சுக்கும். பிச்சுக்கிட்டோம், தைச்சிக்கலாம். நம்ம பிரதர் பக்கத்துல தான் கடை வச்சுக்கிறாரு. இந்த குடிகாரங்க தொல்லை தாங்கவே முடியல. போ போ போ, நீ எங்க வேணா போ. போ போ போ, நீ ஒன்னே வேணா போ. ஏய் குமாரு, ஒருத்தங்க குடிச்சிட்டு கலாட்டா பண்றாடா, பயமா இருக்குதுடா. உன்னை பார்த்து நாங்க பயப்படணும், நீ என்ன பார்த்து பயப்படுறியா? இதை பாரு, ஓவரா கலாட்டா பண்றாடா, எனக்கு பயமா இருக்கு. சீக்கிரம் வாடா. வாடா குமார், வா, காப்பாத்து இந்த அம்மாவை. ஐயோ டைம் ஆச்சு. அண்ணா 76 வந்துச்சாண்ணா? 86 வந்துக்குது. நீ என்ன 76 இருக்கிற? காலையிலேயே குடியா? இவங்கிட்ட வந்து கேட்டேன் பாரு. சிஸ்டர், காலையில குடிச்சிட்டு கலாட்டா பண்றா சிஸ்டர், தெரியுதுங்க பார்த்தாவே. சிங்கிச்சான் சிங்கிச்சான், சகப்பு கலர் சிங்கிச்சான், நீல கலர் சிங்கிச்சான். டேய் இருடா, என் ஆள் வருவான், வந்து வாய உடைக்க போறான், இரு. ஓடிக்கிட்டோம், என்ன இப்போ? விடுங்க சிஸ்டர், குடியார்கிட்ட என்ன பேச்சு? சிஸ்டர் 76 வந்துச்சுங்களா? தெரியல சிஸ்டர், நானே இப்பதான் வந்தேன். பஸ் எதுனா வந்துச்சு? வஞ்சி வஞ்சி 5 பஸ் வஞ்சி. காலையிலே போட்டியா? காலையிலேயே குஷ்டுக்குறான் அந்த ஆளு. குடும்பம் அவன் பேச்சு போவாது, பயங்கர போதை கண்ணாக்குறான். எங்க ஆள் வந்து அவன் மண்டே உடைக்க போறான் பாரு. என்ன குடியாரம்லாம் அவன் இருக்கட்டும், இப்போ வருவான் பாரு. சண்டையா நடக்க போகுது. ஆமா, அவன் செம்ம கோவத்தோட வரான். ஏய் வர சொல்லு, சொம்ம கோவத்தோட வரான்னு சொல்லிக்கிறேன். ஏப்பா பொம்மைட்டு ஏப்பா பிரச்சனை பண்ற? வந்தமா குற்றமா போனமான்னு இருக்குன்னு இல்ல? டேய் குலாப் ஜாம் மண்டியா, வந்தியா நின்னியா யாருனியா போயினேரே, எனக்கெல்லாம் அறிவுரை சொல்லாத. பல்லாவரம், குரோம்பேட்டை, தாம்பரம், பெருங்களத்தூர். யோ நைனா, என்னயா காலையில வந்து குடிச்சுட்டு நின்றுக்கிற? என்ன அந்த குண்டு பொம்மலை அடிச்சுடா, மனசே கஷ்டமா இருக்குது. அடிச்சா? இந்தம்மா யாருமா 2 பேர்ல எங்க அப்பா வச்சுது? அடிக்கலாம் அந்த ஆள் தான் குடிச்சு தகராறு பண்ணிட்டு இருக்கான். நான் தகராறு பண்ணா இந்த சொட்ட மண்டை சொல்லுடா, சொல்றா, என்ன போட்டுருவேன். தகராறு பண்ணல, கேட்டுருப்பா, நான் தகராறு பண்ணல. அந்த குண்டு போட்டுதான் என்னை ஈத்து தள்ளி அந்த கல்லு மேல தள்ளி இடுப்பெல்லாம் ஓச்சிச்சுப்பா, இடுப்பெல்லாம் ஓச்சிச்சு. என்னம்மா இவ்வளவு விஷயம் பண்ணிருக்காங்க அப்பாவ? பொய் அந்த ஆள் தான் என்ன வம்புக்கு இழுத்தான், அவன் பொய் சொல்றான். பொய் இந்த ஆள் சொல்றாரு, ஓகே, இந்த ஆளும் பொய் சொல்லுவாரா? என்னம்மா பேசுற நீ? சிஸ்டர் நீங்க தானே பாத்தீங்க, அந்த ஆள் வம்புக்கு இழுத்தான், அவர்கிட்ட சொல்லுங்க. நான் பார்க்கவே இல்லைங்களே. நீங்க பார்க்கவே இல்லையா? பாருப்பா, வேணுமுன்னே அடிச்சுட்டு எல்லாருக்கிட்டையும் சொல்லி கிடைக்குது. நீ கம்முன்னு இருப்பா, நேர்ப்பா காலையில வந்து நிக்க சொன்னது. ஏமா அதை பாருமா, அப்பாவுக்கு ஹாஸ்பிட்டல்லாம் கூட்டு போனா, ஒழுங்கு ஹாஸ்பிட்டல் செலவு காசு எடு. யோ என்னையா நீ அப்புறம் புள்ளி வந்து பிளாக்மெயில் பண்றீங்களா? சிஸ்டர் சண்டெல்லாம் வேணாம், லோக்கல் ஆளுங்க. லோக்கல் என்ன பயந்துருந்தோமா? கொஞ்ச நேரத்துல ஆள் வருவான், எல்லாம் என்ன போறீங்கன்னு பாருங்க. நாங்களே எங்க பக்கா லோக்கலு, இன்னொருத்தன் ஆள் வந்து நல்லா கீச்சிட போறான். வாங்கனே, அவன் ஆள் வந்தான்னா லெப்ட் ஒண்ணு ரைட் ஒண்ணு குத்து இந்த கொம்புல மாட்டினோன்னா. நீ கம்முன்னு இருந்தேனா, வரட்டும் அவன் ஆளு பாத்துக்கலாம். எங்க பிரச்சனை எல்லாம் எதுக்குங்க, தெரியாம பேசிட்டான், கொஞ்சம் மன்னிச்சுட்டுருங்க. மன்னிப்பு அவருக்கும் பிடிக்காது, எனக்கும் பிடிக்காது, புரியுதா? ஏடிடிசி பாலிசி. அப்பா உங்க அப்பா கூட்டு போப்பா. யோ அந்த குண்டு பொம்பளை எங்க அப்பாவை கீழே தள்ளி எங்க அப்பா இடுப்பெலும்பெல்லாம் வச்சுக்குது, எப்படி எங்க அப்பாவை கூட்டின்னு போக சொல்ற நீ? இதுவும் வாஸ்தவமான பேச்சுதான். டேய் தபால் மண்டையா, நான் எப்பயா தள்ளுனா நீ வாஸ்தவமான பேச்சுன்னு சொல்லிட்டு இருக்க? அதுவும் கரெக்ட் தான், நான் பார்க்கவே இல்லையே. ஏய் பார்த்த? ஆமா பார்த்தேன். நைனா இப்ப யார் வந்தாலும் நான் உண்டு இல்லன்னு பண்றேன், நீ கவலைப்படாத நைனா. மாப்பிள்ள யாரே கலாய்ச்சிக்கிறானுங்க மாப்பிள்ள. நீ விடு மாப்பிள்ள, எவன் பார்த்து 2 தட்டு தட்டிடலாம். ஏ மாமே, இங்க என்னடா பண்றா? ஆமாமே, எங்க அப்பா மேல ஒரு குண்டு பொம்பளை கை வச்சுக்குது மாமே. எவா? ஏ குமாரே இரு, இங்க பிரச்சனை முடிச்சுட்டு வரேன். யாரு உன் மேல கை வச்சுதா? ஏய் அந்த பொண்ணு தான்டா.
ஏ குமாரே, நான் கையெல்லாம் வைக்கலடா. அந்த என்ன பிரச்சனை பண்ணா? நான் தான் உன்கிட்ட போன்ல சொன்னேன்ல. ஓஹோ நீதான் அவங்க ஆளப்பா. டேய் மாமி, நான் உங்க அப்பா தான் எங்க ஆளு கிட்ட பிரச்சனை பண்றான் போலுக்குதா. வாழ் தெரிஞ்சிச்சுல, அப்புறம் எதுக்கு நாங்க பிரச்சனை பண்ண போறோம்? ஏன்னா காசை வாங்கி கொடு. மாமி ஏன் ஆளுடா? இங்க பாரு மாப்பிள்ள, ஆளா இருந்தாலும் யாரா இருந்தாலும் காசை வாங்கி கொடுத்துடணும். இந்த பார் தங்கச்சி, என் மச்சானோட ஆள் ஆயிட்டே நீ. காசு குடுத்துரு, எங்க அப்பாவை கூட்டினா போயிடுறேன். ஏய், என்ன எல்லாம் லோக்கல் வந்துட்டு மிரட்டுறீங்களா? காசு கொடுக்கணும், போங்கடா. ஏமா பிரச்சனை? ஏதாவது காசு கொடுத்து முடிச்சுடுமா? ஏய், நான் என்ன பண்ண அவனுக்கு காசு கொடுக்கணும்? என்ன பேசிட்டு இருக்க நீ? எவடி பேசியா? ஏன்னா காசு கொடுத்து விடுமா, நம்ம பசங்களா ஆயிடுச்சா. ஒன்ன போய் லவ் பண்ண பாருடா. எனக்கு இதுவும் வேணும் இன்னும் வேணும். என்கிட்ட பேசாதடா. ஏய் என்ன தப்புன்னு இப்படி கோவப்படுறா? சண்டை போடுன்னு பார்த்தா அவன் கூட சமாதானம் போறியா? ஐ ஹேட் யூ. ஹாய், ஐ எம் சிங்கிள். நானும் சிங்கிள் தான். ஓமா ஊர்வலம். பல்லு கொட்டிக்கோ. மாப்பிள்ள, அந்த ஆளுக்கு ஏற்கனவே கொட்டி போய் கிடக்குது மாப்பிள்ள. நீ கொம்னுடா. பார்ப்பா, அது ஏதோ ஓகே சொல்லிக்குது, நீங்களா தலையிடாதீங்க. தலை ஃபுல்லா ஒய்க் ஆகுது, அவனே ஓகே சொல்லுவா. அது என்னோட இஷ்டம். நீங்க வாங்க டார்லிங், நம்ம போலாம். மாப்பிள்ள என்னடா போயிட்டா? சரி விடு, அந்த சவுப் கலர் பொண்ணை லவ் பண்றியா? ஐயோ, நான் இல்ல. ஏய், உனக்கு குல் பேசி போண்டா பஜ்ஜிலாம் வாங்கி தரேன். ஏன் நான் வாங்கி தர மாட்டேனா? அதே போண்டா பையா கம்முன்னு. ஹாய், how are you? ஐயோ, நான் இல்லப்பா. டேய் தத்ரு முச்சுனே, எனக்கு கட்சிதான் ஒரு ஆளு, அதுவும் போயிச்சாடா. கவலைப்படாத, இருக்கிறவனுக்கு ஒரு ஆளு, இல்லாதவனுக்கு பல ஆளு. மாப்பிள்ள, நீ வருத்தத்துல இருப்ப, வண்டியில ஏறு, நம்ம போய் பார்ட்டி கொண்டாடலாம். டேய் பிச்சுட்டு பாட்டி கொண்டாடலாமா? சோகத்தை மறக்கிறது தான் சொர்க்கம் இருக்குது மாப்பிள. வா போலாம். டேய் உங்களை மாதிரி நட்பு இருந்தா எல்லாரும் வாய்க்கும் உருப்புட்டுறா. ஏறு 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 ஏறு, ஸ்ட்ரைட்டா விடுறாம அவன கவர்மெண்ட் கம்பெனிக்கு. நீ வானே, நான் போலாம். சரி மாப்பிள்ள. பகுதியிலே